ஒரு தனி மனிதன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தா ஒரு விஷயத்தை சொல்றாரு. 5 முறை முதலமைச்சராக இருந்த கட்சி, அண்ணாமலையினுடைய வாய்ஸ் அவ்வளவு பெரிய வாய்ஸ், அதற்காக கூட்டணி முறிக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களானே? அவர்கள் கூட்டணியை முறிச்சது மைனாரிட்டி ஓட்டு வேண்டும் என்பதற்காக. நான் சொல்ல, பல தலைவர்கள் சொல்றாங்க. மதுரை உட்பட எல்லா தலைவர்களும் அவர்களுக்கு ஒரு சமுதாயத்தினுடைய ஓட்டு வேண்டும். அந்த ஓட்டு வரப்போறதில்லை, அது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் எப்படி மாறி இருக்குன்னு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் மைனாரிட்டியை தாஜா செய்வதற்காக அரசியல் யார் நடத்தினாலும் கூட அது மைனாரிட்டி சகோதரரும் ஆதரிக்க போவது கிடையாது, யாரும் ஆதரிக்க போவது கிடையாது. நாம இருந்தால் இந்துக்களும் ஆதரிப்பாங்க, இஸ்லாமியர்கள் ஆதரிப்பாங்க, கிறிஸ்தவர்கள் ஆதரிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை என்ன 10 முறை முதலமைச்சர் இருந்திருக்கிறாரா? அண்ணாமலை சொன்னாரு, அதனால நாங்கள் கூட்டணியை முறிச்சோம்னு. அந்த அளவுக்கு அண்ணாமலை பெரிய ஆள் கிடையாது. அதனால தயவு செய்து யாராவது அந்த மாதிரி சொன்னீங்கன்னா என்னையும் பெரிய ஆள் ஆக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஒரு கட்சி மீண்டும் இணைவது இல்லை அப்படிங்கறத தாண்டி கொள்கை ரீதியான அரசியலை முன்னெடுத்திருக்கோம். அறநிலைத்துறை அகற்றுவோம் நாம சொல்லியிருக்கோம். எத்தனை பேர் ஏத்துக்க போறாங்க கூட்டணிக்கு வர்றவங்க, அதையும் பார்க்கணும். தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை வச்சிருக்கோம். முதல்ல இருந்து சொல்றோம், எத்தனை பேர் ஏத்துக்குவாங்க திராவிட கட்சிகள். ஆனால் நண்பர்களுக்கும் தெரியும், எங்களை பொறுத்தவரை ஒரு தனி பாதையில தேசிய ஜனநாயக கூட்டணி பயணம் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. 2026 மாற்றத்தை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது.